குழந்தைகள் ஆயிட்டீங்க, ஏன்னா ஒரு 10-15 வயசுக்குள்ள குழந்தைகள் ஆயிட்டீங்க. கமான், கம் தி சைட். And your march, set, go! And your march, set, go! Talataka. And your march. Set, go! Set, go! Sir, and your march. March. Up and down here. Set, go!
संगीता parent Gautanya, Dinesh Chandra. Lemon spoon la final crawler. Madhumari, Madhibe, Bhagyalakshmi. Next Vishali, lemon spoon la final crawler. Vishali, Meena, Ranjani, Meena, Kalpana. ஸ்டாப் பண்ணும்போது அந்த பால் யார்கிட்ட இருக்கோ அவங்க அவுட். ஓகேவா? அதுக்காக தூக்கி போட்டாலும் அவங்களும் அவுட். ரெடியா? பாஸ் பண்ணுங்க ஃபாஸ்டா ஃபாஸ்டா.
பொங்கல். சூரியன் பொங்கல், மாட்டு பொங்கல், உழவர் பொங்கல், மக்களுக்கான பொங்கல், சமத்துவ பொங்கல், பசுமை பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்குக பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்குக பொங்கல், பசுமை பொங்கல், சமத்துவ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்ப நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறது. ஓட்டவங்க, பால் பிடிச்சவங்க, விழுந்தவங்க, எழுந்தவங்க எல்லாருக்கும் இப்போது பரிசு கொடுக்க நேரம் வந்துட்டது. உங்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். இப்ப போட்டி நடந்ததுல கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அவங்களுக்காக பரிசளிப்பு. ஒவ்வொரு இதுலயும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்ட்டு அப்புறம் ஒரு சிறப்பு பரிசு இருக்கு. அதை கடைசியில் அனௌன்ஸ் பண்றோம், அதை தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப மேடம் பிரின்சிபால் அவர்கள் அவங்களை ஒவ்வொரு ஈவெண்டா சொல்லி ஃபர்ஸ்ட், செகண்ட் சொல்லுவாங்க. அவங்க வேகமா எழுந்து வந்து மேடைக்கு வந்துடும். நீங்க வந்து நில்லுங்க, வேகமா முடிக்கணும். ஸ்டாண்டர்ட் அஞ்சலி ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஸ்டூடண்ட்ஸ் வந்து முகமது அலி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் முகமது அலி. செகண்ட் பிரைஸ் மணிமொழி. This route second prize. Running race la second prize this route. Kausalya third prize. Sansita parent. Sansita parent third prize.
top like this, make it pop like this, make it knock like this, make it drop. உடனடியாக வந்திருந்து சிறப்பு செய்த விழாவை சேர்ந்த அவர்களுக்கு ஃபாதர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தது நம்முடைய அழைப்பை ஏற்று இங்க வந்திருந்து நம்முடைய இருந்து இந்த விழாவை சிறப்பு செய்த சுவாமிநாதன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கைத்தட்டலுக்கு அளவுதான் பொங்கல் கிடைக்கும். நம்முடைய அஜ்மல் கான், ஹாஜி அஜ்மல் கான் அவர்கள் இங்க வந்திருந்து இந்த விழாவிலே சமத்துவத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாக அவருக்கு நிர்வாகத்தின் சார்பாக, பள்ளியின் சார்பாக பிரின்சிபால் மேடம் அவர்கள் பொன்னாடை அணிவித்திருக்கார். லயன்ஸ் 3 என்ன பூபதி எம் பூபதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அண்ணன் டில்லி பாபா அண்ணன் அவர்களுக்கு பிரின்சிபல் மேடம் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். கிரீன் ட்ரீம்ஸ் ஃபவுண்டேஷன் செயலாளர் டாக்டர் எம் பாபு அவர்களுக்கு கௌரவப்படுத்தப்படுகிறார். இங்கே சமத்துவ பொங்கல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சமத்துவ பொங்கலுக்கு
நம்ம இந்தியாவில் உள்ள மதத்தின் முக்கிய தூணாக விளங்கக்கூடிய இந்து மதம், முஸ்லிம் மதம், கிறிஸ்துவ மதம் சார்ந்த தலைவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்த விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், கல்வி தாளாளர் மற்றும் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் திரளானோர் இந்த விழாவிற்கு சிறப்பாக பங்கு பெற்றதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே சமத்துவ பொங்கல் கலந்து கொண்டு பொங்கலை நீங்கள் அறுசுவை பெற்று நீங்கள் உண்ணுமாறு பொங்கலோ பொங்கல் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த சமத்துவ பொங்கல் வந்து நம்ம வேலம்மாள் வித்யாசம் பள்ளியில் கிரீன் ட்ரீம் ஃபவுண்டேஷன் சார்பாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நம்ம லைன்ஸ் கிளப் சார்பாக நம்ம சார் வந்திருக்காங்க. ஸோ லைன்ஸ் கிளப்புக்கும் கிரீன் ட்ரீம் ஃபவுண்டேஷன் வேலம்மாள் வித்யாசம் அவர்களுக்கு வந்து நம்முடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் வந்து என்னென்னா, இந்த சமத்துவ பொங்கல் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து திருக்குறள் வழியாகவே சிந்திக்கலாம் அப்படின்னு தோணுது. அதாவது பொதுவாகவே பொங்கல் அப்படின்னாவே நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் அதை வச்சு நம்ம ரொம்ப சுவையாக செய்வோம் இல்லையா, அப்படின்னு நம்ம சாப்பிடுவோம். அப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எத்தனையோ நூல்கள் அருளாளர்கள்லாம் தொகுத்து இருக்காங்க இல்லையா, அதில் வள்ளுவர் சொல்றாரு, இந்த உயிர்களுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா உணவு ரொம்ப முக்கியம்ன்றார். உணவு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அந்த பசி ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு திருப்தியாக இருக்கும், படித்தது ஞாபகம் வரும். இப்போ நம்ம நிறைய படிப்போம், சாப்பிடாம எம்டி ஸ்டமக்கில் இருந்தால் என்ன ஆகும், படித்ததெல்லாம் மறந்து போன மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதனால தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். நல்லா சாப்பிடணும். குழந்தைங்களாம் என்ன பண்ணணும், 3 வேளையும் நல்லா சாப்பிடணும். அதாவது எக்ஸாம் இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. காலையில் சாப்பிட்டுட்டு தான் எக்ஸாமுக்கே போகணும். படிப்புன்ட்டு சாப்பிடாம போயிட்டோம்னா மயக்கம் வரும் எக்ஸாம் ஹாலில். அதனால் நீங்கள் எல்லாம் நல்லா திடகாத்திரமாக இருக்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், உடம்பு நல்லா இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும். அதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள். என்ன திருக்குறள் கண்டுபிடிப்பீங்களா? துப்பார்க்கு, துப்பாய, துப்பாக்கி, துப்பார்க்கு, துப்பாய, தூவும் மழை. எல்லாம் துப்பாக்கி துப்பார்க்குன்னே வரும். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்ன அர்த்தம்னா, இந்த மழையானது எப்ப தேவையோ, எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி எந்த அளவுக்கு பெய்யணுமோ அந்த அளவுக்கு அந்தந்த இடத்துல அந்த மழை பெய்யும். அதான் இப்படி சொல்றாரு, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய துப்பார்க்கு, துப்பாய தூவும் மழை. இப்படி இந்த மழை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணவு ஃபர்ஸ்ட் முக்கியம் சொன்னால, அந்த உணவு எப்படி கிடைக்கும்? மழை நல்ல வளமாக வேணுங்கிற அளவுக்கு பெய்தால்தான் நமக்கு உணவு கிடைக்கும். அதனால வள்ளுவர் என்ன பண்ணாரு, மழைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம 1330 திருக்குறள் 133 அதிகாரத்துல 2வது அதிகாரம் வான் சிறப்புன்னு வச்சார். கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தது வான் சிறப்பு, வானை போற்றுகின்றார். ஏன்னா மழை எங்கிருந்து வருது, வானத்திலிருந்து வருது. அதனால நம்ம மழையை போற்றுவது எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா. அப்ப இந்த மழை இருந்தாதான் உழவர் திருநாள். இப்ப நம்ம கொண்டாடுறது என்ன, உழவர் திருநாள் தானே. அப்ப என்ன சொல்றாரு, ஏரின் உழார் உழவர் வாரி வளம் குன்றிக்கால் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், உழவர் தெரியும்ல உங்களுக்கு, ஃபார்மர்ஸ், அவங்க தானே பயிரெல்லாம் இடுறாங்க. அவங்களால எப்ப பயிரிட முடியும், நல்லா மழை பெஞ்சாதான் பயிரிட முடியும். அப்படி இருக்கும் பொழுது அப்ப மழை சரியா பெய்யலைன்னா பயிரிட முடியாது. அப்ப மழை நன்றாக பெய்ய வேண்டும் என்பதை இந்த திருக்குறள் மூலமா வலியுறுத்துறார். இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, நம்ம சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம மழையை போற்ற வேண்டும். நீரின்றி அமையாது உலகு. இந்த உலகு வந்து நீர் இல்லைன்னா இந்த உலகே கிடையாதான். அதனால நாம வந்து என்ன பண்ணணும், மழை வந்தா அதை வரவேற்கணும், அதை சேமிக்க கத்துக்கணும். அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் நம்ம வீணாக்க கூடாது, நாமளும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். இப்படி இந்த சமத்துவ பொங்கலை நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும். அனைவருக்கும் எனது வாழ்த்தினை கூறி உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன். வணக்கம். திரு சாமிநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து உங்களுடைய பேசுவதற்காக ஹாஜி அஜ்மல் கான் அவர்களை அழைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்.
இன்றைக்கு இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு சமத்துவ பொங்கல். சமத்துவ பொங்கல்ங்கிறது நம்ம தமிழருடைய பாரம்பரியமான தொன்மையான கலாச்சாரத்தோடு சேர்ந்து இந்த பொங்கல் கொண்டாடப்படுது. இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மனித சமுதாயத்துக்கு, விலங்குகளுக்கு, உறவினர்களுக்கு, அதாவது எப்படி சொன்னீங்கன்னா இன்றைக்கி வீட்டுப் பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல். இந்த வீட்டுப் பொங்கல் என்பது சுவையான பொருள்களை எல்லாம் சமையல் செய்து இனிப்பு வகைகளை தங்கள் குடும்பத்துக்கும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விநியோகம் செய்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். மாட்டுப் பொங்கல் என்பது கால்நடைகளுக்கு அதற்கு சிறப்பான உணவுகளை சமையல் செய்து அதற்கு சிறப்பான பராமரிப்பு செய்து அந்த காடுகளை நினைவூட்டக்கூடிய விஷயம். இன்னும் காணும் பொங்கல் உறவினரெல்லாம் கண்டு கழிப்பது. இந்த பொங்கல் சிறப்புகளிலே தமிழுடைய அந்த கலாச்சாரங்கள், சிலம்பாட்டம், அந்த சிறுமிகளுடைய அந்த பாரம்பரியமான நடனங்கள், இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றி உள்ள ஒரு நிகழ்ச்சி. அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறதுனால நம்ம கலாச்சாரமும் பாதுகாக்கப்படுது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆலப்பாக்கம் அந்த லயன்ஸ் கிளப்பும், அதே போல் கிரீன் ட்ரீம் ஃபவுண்டேஷனும், அதே போல் இந்த வேலம்மாள் வித்யாசம் பள்ளியும் இணைந்து நடத்திய இந்த நிகழ்வு ஒரு முடிவுக்கு வருகிறது. அடுத்து உண்மையான பொங்கல் நம்மளை எதிர்நோக்கி இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு வீடுகளில் வைக்கிற பொங்கல். அந்த பொங்கலில் போகி அன்னைக்கு நாம் எதையும் கொளுத்தக்கூடாது, புகையை உருவாக்கக்கூடாது, நம்முடைய சுற்றுச்சூழலை பாதிப்பு உருவாக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் நாம் அந்த பொங்கலை கொண்டாடுவோம். அதோடு இந்த பொங்கல் திருநாள் சாதி, சமயம், எந்த மொழி வேறுபாடு இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற உழவர்களிலிருந்து உழைப்பாளிகளிலிருந்து அனைத்து மக்களும் கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் கொண்டாடுங்கள். அதுக்காக உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வின் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை, பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து நன்றி நவலுங்கிற முறையில் நன்றி சொல்லிடுறேன். நம்முடைய பிரின்சிபால் மேடம் ஏழை மாநிலங்கள் எழுந்து முழுசாக அலைஞ்சு இப்போ கொஞ்சம் டயர்டாகி உட்காந்துட்டாங்க. ஆகவே அந்த நன்றி நவலையும் அவங்க சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் நம்முடைய நானே சொல்லிடுறேன். இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருந்த நம்முடைய டில்லி பாபு அவர்களையும், அஜ்மல் கான் அவர்களையும், சுவாமிநாதன் அவர்களையும், ரெவரன் ஃபாதர் அவர்களையும், மற்றுமுள்ள லயன்ஸ் கிளப் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், கிரீன் ட்ரீம் ஃபவுண்டேஷன் இருந்து அழைப்பேற்று வந்திருந்த அனைவர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய அழைப்பை ஏற்று போட்டிகளில் கலந்து கொண்ட பரிசுகள் பெற்ற பேரண்ட்ஸ் அவங்களுக்கும், இங்கே விழாவை சிறப்பாக திட்டமிட்டு நடத்திய பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும், நான் இந்த பள்ளி இதை அடுத்து எல்லாத்தையும் தாண்டி இதில் சிறப்பாக ஒத்துழைத்த பள்ளி மாணவர்களை, சிறார்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் பள்ளி மாணவர்களை மிகவும் 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 பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நம்முடைய பங்களிப்பு இருக்கணும், பங்கெடுப்பு இருக்கணும். அப்படிங்கிற முறையில் நீங்கள் எதிர்காலத்தில் செயல்பட வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இத்துடன் முடிவருகிறது என்று நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.